வெல்கம் டு செந்தி பாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஃப்ரைடே அம்மனுக்கு உகந்த நாள். அதனால் அம்மனை பற்றி பார்த்துடலாம். இந்த அம்மனை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி நகரில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ முத்தாள பரமேஸ்வரி அம்மனை பற்றி பார்க்கலாம். இது பரமக்குடி நகரில் பெரிய கடை வீதியில் அமைஞ்சிருக்கு. இந்த அம்மன் ரொம்பவே சக்தி வாய்ந்த அம்மன் கூட சொல்லலாம். இந்த அம்மனை பரமக்குடி இருக்கிற மக்கள் மட்டும் இல்லை, சுற்றியுள்ள கிராமங்கள்ல இருந்துலாம் கூட வந்து வழிபாடு பண்ணிட்டு போவாங்க. அதுவும் வெள்ளிக்கிழமையில் வெகு விமர்சையாக ரொம்ப சிறப்பாகவே பூஜைகள்லாம் நடைபெறும். அம்மனுக்கு வந்து பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பார்த்துட்டு போவாங்க. பாலை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அனைவருக்குமே கொடுப்பாங்க. நாங்கள் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் ஸ்கூலில் லீவ் விட்டாங்க அப்படின்னா இந்த பாலாபிஷேகம் பார்க்குறக்காக போயிடுவோம். இங்கே என்னென்ன திருவிழாக்கள்லாம் விசேஷமாக நடக்கும் அப்படின்னா, மாசியில் தொடங்கி சிவராத்திரியிலேருந்து பூச்சொரிதல், அதுக்கப்புறம் பங்குனியில் வந்து காப்பு கட்டுறது, கொடியேற்றுறது, வெள்ளி வாகனத்தில், அன்ன வாகனத்தில், யானை வாகனத்தில், காமதேனு, குதிரை வாகனம் இப்படியெல்லாம் அம்மன் வந்து காட்சி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தேரோட்டம் நடக்கும். அடுத்தடுத்து அக்னி சட்டி எடுப்பாங்க, புஷ்ப பல்லக்கு, அதுக்கப்புறம் வெள்ளி ரிஷப வாகனத்தில் அம்மன் வருவாங்க. அதுக்கப்புறம் பால்குடம் வந்து வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த கோவிலில் என்னென்ன சன்னதிகள் இருக்குது அப்படின்னா, மூலவராக ஸ்ரீ முத்தாள பரமேஸ்வரி அம்மனும், விநாயகர், ஆஞ்சநேயர், கருப்பண சுவாமி, காவல் தெய்வமாக போத்திராஜாவும், மார்த்தாண்டி அம்மன், அதுக்கப்புறம் வந்து நாகர் சன்னதி, பைரவர், திரௌபதி அம்மன் போன்ற சன்னதிகளுமே இருக்குது. போன பிப்ரவரி மாதம் வந்து இந்த கோவிலில் மகா கும்பாபிஷேகம் கூட சிறப்பாக நடைபெற்றுச்சு. இந்த அம்மனை வழிபாடு பண்ணுறதுனால நாகதோஷம் நீங்கும், திருமண வரன் அமையும், குழந்தை பேர் உண்டாகும். நம்ம வேண்டுதல் வச்சுட்டு பொங்கல் வைக்கிறது, மாவிளக்கு செய்து விளக்கேற்றுவது போன்றது எல்லாமே இந்த கோவிலில் வந்து வழக்கமாக நடைபெறும். கண்டிப்பாக இந்த அம்மனை ஒரு முறை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நினைத்த காரியம் அத்தனையும் நிறைவேற்றி தரக்கூடிய அம்மன் வந்து இந்த அம்மன். நீங்கள் நேரில் போக முடியல அப்படின்னா கூட இங்கே ஃபோட்டோவில் பார்த்து அம்மனை மனசார வேண்டிக்கோங்க. உங்களோட வேண்டுதலை கண்டிப்பாக இந்த அம்மன் நிறைவேற்றி தருவாங்க. பால்குடம் வந்து ரொம்ப சிறப்பாகவே நடைபெறும். இங்கே நானுமே பால்குடம் வந்து எடுத்திருக்கேன். என்னோட சொந்த ஊர் வந்து பரமக்குடி தான். அதை நான் முன்னாடியே மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் பற்றி சொல்லும் போது நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நீங்கள் யாரெல்லாம் இந்த அம்மனை பார்த்துருக்கீங்க, யாருக்கெல்லாம் இந்த முத்தாள் அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பரமக்குடியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த அம்மனை பற்றி தெரிஞ்சிருக்கும். சுற்றி உள்ள மக்களுமே வந்து பக்கத்தில் கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களுமே வந்து இந்த அம்மனை வந்து வழிபாடு பண்ணிட்டு போவாங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு அதிகம். பரமக்குடியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, பக்கத்து ஊர்களில் இருந்துமே இந்த அம்மனை வந்து வழிபாடு பண்ணிட்டு போவாங்க. இந்த அம்மன் வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு சக்தி வாய்ந்த அம்மன்னே சொல்லலாம். நீங்கள் நேரில் போய் பார்க்க முடியலனாலும் கண்டிப்பாக மனதார வேண்டிக்கோங்க. உங்கள் வேண்டுதலை கண்டிப்பாக இந்த அம்மன் வந்து நிறைவேற்றி தருவாங்க. எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிக்குங்க. இந்த கோயில் ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவில். கண்டிப்பாக முடிஞ்சால் போயிட்டு வர வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க. இந்த பூச்சொரிதல் விழா வந்து ரொம்பவே சிறப்பாகவே நடைபெறும். இங்கே வந்து பூத்தட்டில் வந்து ஊர்வலமாக வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கோவிலில் கொண்டு போய் பூக்களை வந்து வைப்பாங்க. ரொம்பவே சிறப்பாக நடைபெறும். கண்டிப்பாக இந்த அம்மனை வந்து வழிபாடு பண்ணுங்கள். இதை வந்து நம்ம வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த அம்மன். நேரில் போய் பார்த்தவங்களுக்கும் அந்த அம்மனை வழிபாடு பண்ணி வேண்டுதல் நிறைவேறினவங்களுக்கு தான் இந்த அம்மனை பற்றி நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்மன். அதனால தான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களில் யாருக்காச்சும் ஒருத்தருக்காச்சும் ஒரு பயனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.